ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃப்ளவர் பாயோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எல்லார்கிட்டயும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். எப்போ இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனாலும் நான் நெக்ஸ்ட் டே இல்லைன்னா வந்து 2 டேஸ்க்குள்ள போட்டுருவேன். ஆனா இந்த டைம் ஃபைனல் எபிசோடே வந்துடுச்சு. இப்பதான் வந்து நான் 7th எபிசோடே வரேன். சீக்கிரமா இந்த எபிசோட போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் எபிசோடையும் போட்டுடுறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல கெய்சான் வந்து மாதா பாட்டி கிட்ட கேட்டிருப்பாங்க, அம்மாக்கு வந்து வெளியே இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த லெட்டர் இருக்கா, அந்த லெட்டரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த மாதா சொல்லியிருப்பாங்க, அந்த லெட்டரை என்னால மறக்க முடியுமா, அன்னைக்குதான் வந்து நான் உன் அம்மாவை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்திருப்பாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்கும் எல்லாமே எழுதி இருந்துட்டு அந்த குசுமா கம்பெனியோட அந்த லோகோ இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதை வச்ச உடனே நம்ம கெய்சான் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க பாட்டி கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அப்படியே வந்து இந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். குசுமா அப்படின்னா என்ன? கூகுள்ல பார்க்க கூடாது, சாட் ஜிபிடி கிட்ட கேட்க கூடாது, ஜெமினி ஏஐ கிட்ட கேட்க கூடாது, டிரான்ஸ்லேட் அது மாதிரியும் கேட்க கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த எபிசோட முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குசுமா கம்பெனியோட சீக்ரெட்டை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே வந்து குசுமா கம்பெனியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து புசஃபாக்கு வந்து ஒரு லெட்டர் பண்ணுவாங்க இல்லையா, லாஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த லெட்டர் ரெடி பண்ண மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா யார் பண்ணா அப்படின்றத காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் பேர் சொன்னா அந்த அங்கிள் தான் அமைச்சிருப்பாருன்னு. இந்த எபிசோட்ல வந்து அந்த அங்கிளோட மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுறாரு. அவர் ஒரு முகத்துல வந்து நான் ஒரு வெறிய பார்த்தேன். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மூடான் பீப்புள் எல்லாம் வாழ்வாங்க இல்லையா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம கெய்சானோட அம்மா வந்து இந்த மாதிரி லெட்டர் பார்த்தோன்னே அறக்க பறக்க நான் போறேன், என் புருஷனை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்க மாட்டா பாத்தி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. போறதா இருந்தா நீ மட்டும் போ, நீ எதுக்கு வந்து உன் பையனை கூட்டிட்டு போற, அங்க போறது வந்து சேஃப் கிடையாது, நீ வந்து இவனை கூட்டிட்டு போனேன்னா வந்து இவன் உயிருக்கே கூட ஆபத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா பையனை கூட்டிட்டு போகணும்னு தோணுது. அதே சமயத்துல தான் லவ் பண்ண ஹஸ்பண்ட் அங்க முடியாம ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்கிறாரு, அவரையும் பார்க்கணும்னு தோணுது. அப்ப வந்து பிஷஃபா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கெய்சானை வந்து நல்லா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மாட்டா சொல்றாங்க, அப்போ நீ வந்து உன் புள்ளைய விட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்றது, நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டேன், இத்தனை நாள் வந்து அவரை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல, ஆனா இப்போ வந்து இது மாதிரி இருக்குன்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து அழுது பேசுறாங்க. அப்போ அவங்களோட பேக்ல வந்து அந்த செயின் இருக்கு. அந்த செயினை வந்து கெய்சான் கழுத்துல வந்து போட்டும் விடுறாங்க. போட்டு விட்டுட்டு அவனை வந்து ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. அப்போ கெய்சான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க மம்மியோட பிரேஸ்லெட் அந்த மடியில செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை போட்டிருப்பாங்க. அதை வந்து பிடிக்கிற மாதிரி அப்படியே காட்டுவாங்க. அவங்களும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என் பையனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெய்சான் கிட்ட சொல்லுவாங்க. அம்மா வந்து சீக்கிரமா வந்துடுறேன் சரியா, நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கெய்சான் சொல்லியிருப்பான், நீங்க சீக்கிரமா வந்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். முசஃபாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பாட்டியும் கெய்சானும் வந்து அழுது அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பிசஃபா வந்து ஒரு காட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து சென்ட்டோட அங்கிள் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் தான் வந்து ஃப்ராட் இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து அந்த குசுமா கம்பெனியை பத்தியும் அந்த கம்பெனில இருக்கிறவங்கள பத்தியும் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ என்ன ஆனாலும் வந்து இவங்க கண்ணில் வந்து பற்றக்கூடாது, அவங்க வந்து மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் தான் வந்து பிசஃபாக்கு வந்து ஞாபகம் வருது. நீங்க அவங்கள அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு வந்து அந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா, என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது, ஆனா வந்து இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க, அவரால வந்து எழுந்துச்சு நடக்க கூட முடியல, நிக்க கூட முடியல, அதனாலதான் வந்து என்ன அனுப்பி இருக்காங்க, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மளுதான் வந்து லூஸ் ஆச்சே, யாருன்னா ஒருத்தவங்களை பார்த்தா கெட்டவங்கன்னு தெரியும், ஆனா வந்து நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலைனால வந்து நம்ம அவங்களே நம்புற மாதிரி இருக்கும், கடைசியில வந்து அவங்க நம்ம கழுத்தை அறுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் புசஃபா வந்து அவளுக்கு வெட்டின குழியில வந்து மேடமே வந்து விழுறாங்க. சரி, அவர் காரை ஓபன் பண்ணி வச்சிருந்த உடனே முஸ்தபா காருக்குள்ள போறாங்க. அவங்க போன உடனே இவர் ஈன்னு சிரிக்கிறாரு. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு என்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவருமே வந்து அந்த கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இப்போ பிரசன்ட தான் காட்டுறாங்க. இப்போ சென்ட்டும் சன்னும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சன்னு வந்து சென்ட்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க அங்கிள் வந்து இந்த கெய்சானோட ப்ராஜெக்ட வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம தான் இதை ஸ்டாப் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து சென்ட்டு சொல்றான், அங்கிள் என்ன சொன்னாருன்னா வந்து கெய்சான் இங்க வரணும், இங்க வந்தாதான் வந்து அவனோட அம்மாவை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து சன் என்ன சொல்றான்னா, உங்க அங்கிள் இப்படி சொன்னாரா, அப்போனா வந்து உங்க அங்கிளுக்கு வந்து கெய்சானோட அம்மாவை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, சென்ட்டுமே வந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு சன்னு சொல்றான், "இந்த விஷயத்த பத்தி நீ கெய்சான் கிட்ட சொல்லப் போறியா?" அப்படின்னு கேட்க, "ச்சே நான்லாம் சொல்லவே மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "ஏன்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் ஆல்ரெடி வந்து அவன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவன் என்னால ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். நான் இப்ப இது மாரிலாம் சொன்னேன்னா வந்து அவன கஷ்டப்படுத்துற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் எப்பயுமே வந்து கெய்சான கஷ்டப்படுத்த மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது காட்டுறாங்க. ரே கூட ஒரு பையன் இருப்பான்ல, பேக்கினா அவன் வந்து அங்க ஃபோன் பேசிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, கெய்சானுக்காக. அப்படியே வந்து அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் ரே கூட. ரே வந்து, "என்ன நீ வந்து இப்பலாம் ரொம்ப சரியில்லையே, அவனுக்காக ரொம்ப விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்றியே" அப்படின்ற மாரி கேட்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்றான்." "சரி நீ ரீசன் இல்லாம பண்ண மாட்டியே, என்ன ரீசன்?" அப்படின்ற மாரி ரே கேட்கறான். இதுக்கு பின்னாடி எந்த ரீசனும் இல்ல. பாவம் அவனே வந்து அம்மாவ காணோம்னு சொல்லிட்டு பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்து ஃபோன வச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து கெய்சான் வரான். கெய்சான் கூடவே வந்து மாட்டா பாட்டியும், அதுக்கப்புறமா வந்து தவானுமே வராங்க. தவான் வந்து ஒரு மாரி கொஞ்சம் முறைச்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கான். ஆனா தவான கம்பேர் பண்றப்போ அவங்க பாட்டி அதுக்கு மேல முறைக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்க கூட்டிட்டு வர அப்படின்ற மாரி சொல்லிட்டு இன்ட்ரோவும் குடுக்குறான் நம்ம கெய்சான். இப்ப வந்து கெய்சான் மட்டும் இல்ல, கெய்சான் கூட தவானும், மாட்டா பாட்டியும் வந்து அந்த காட்டுல இருந்து சிட்டிக்கு போறாங்க. அதாவது பேங்காக்கு போறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. "ஹலோ" அப்படின்னு சொல்ல அவன் பேசுறான். "டேய் கெய்சான் நீயா?" அப்படின்னு கேட்க, "நான் உன் வீட்டுக்கு வெளிய தான் இருக்கேன். வாடா" அப்படின்ற மாரி கெய்சான் சொல்லியிருக்கான். இவனும் வந்து "ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்" அது மாரின்ட்டு ஆசையா ஓடி போக, அந்த இடத்துல பார்த்தா நம்ம கெய்சான் மட்டும் இல்ல, தவானும் இருக்கான். பாட்டியும் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்கு. ஐயய்யோ! ஒரு சீன் நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்து சிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, நம்ம சென்ட்டு பையன் வந்து குடிச்சிட்டு சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது காட்ட காட்டுவாங்க. காட்டுல இவன் வந்து நின்னுக்கிட்டு இவனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பான். இவன் அழுக, சென்ட்டு அழுவான். சென்ட்டு அழுக, கெய்சான் அழுக, அப்படியே வந்து அந்த இரவு வந்து நீண்டுகிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த சீன்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? நான் ஏன் இப்படி சொல்ல மறந்துட்டேனே தெரியல. அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க. கெய்தான பார்த்த உடனே சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்ல, தவான் வரான். ஏய் நீ பண்ணதுனா போதாதா? இப்ப மறுபடியும் வேற கெய்தான தனியா வேற கூப்பிடுற உனக்கு அறிவு இல்லையா? நீ பண்ணதுனால என்ன ஆச்சு தெரியுமா? எங்க ஊர் கிராமத்துல இருக்க எல்லா வீடும் வந்து எரிஞ்சு நாசமா போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். சென்டோ வந்து வருத்தப்பட்டு நான் வந்து அப்படிதான் ஆகும்னு நினைக்கல. எனக்கு அது மாரி ஆனதே வந்து எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாரி கேட்க, என்ன நீ மன்னிப்புலாம் கேட்கற? நீ வந்து இது மாரி பண்ணியிருக்க. உன்னால தான் வந்து எங்க ஊரே வந்து இது மாரி நாசமா போயிடுச்சு எரிஞ்சு. அதனால வந்து இதுக்கு வந்து நீ பே பண்ணியே ஆகணும் அப்டின்ற மாரி தவான் கேட்பான். தவான் அப்டி சொன்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல அப்டின்ற மாரி பாட்டி சொல்லியிருப்பாங்க. சென்ட்டு சொல்லுவான், என்னால ஆனதுக்கு வந்து நானே வந்து நஷ்ட ஈடா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அத பண்றேன் அப்டின்ற மாரி இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கெய்சான் வந்து அவன் பேக்ல இருக்க லெட்டர குடுக்குறான். இந்த லெட்டர் தான் வந்து எங்க அம்மாக்கு வந்து கடைசியா வந்தது. எங்க அப்பா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனா வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த லெட்டர் வந்திருக்கு. என்னன்னு நீயே பாரேன் அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறான். இவன் தான் வந்து படிச்ச அறிவாளியாச்சே, குசுமான்றத பாத்துட்டான். நம்ம கெய்சானும் வந்து எதனா ஒண்ணு சொல்லுவான் அப்படின்ற மாரி அவனையே பாத்துக்கிட்டு இருக்க. அவன் வந்து அந்த லெட்டர பாத்துட்டுல, சரி அவ்வளவுதானே இத என்கிட்ட விட்டுரு அப்படின்ற மாதிரி பேசுறான். அப்போ வந்து நம்ம கெய்சானோட மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன தெரியுமா? அவன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வெளிய சொல்லல. பட் நான் வந்து அவன் மைண்ட் வாய்ஸ்ல என்ன நினைக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? "டேய் நீ இன்னும் திருந்தலையாடா? இப்பயாச்சும் வந்து நீ உண்மைய சொல்லுவ. நான் உன்ன ஏத்துக்கலாம்னு பார்த்தா, இப்பவும் வந்து நீ பொய் சொல்லிக்கின்னு இருக்க. அந்த குசுமான் தான் உன் கண்ணுல நல்லா தெரியுதுல்ல. படிக்காத எனக்கே வந்து அந்த குசுமா கம்பெனி லோகோ வந்து தெரிஞ்சுச்சுடா. ஆனா நீ வந்து படிச்ச அறிவாளியா தானே இருக்க. ஆனா நீ வந்து இப்பயும் என்ன ஏமாத்த தானே பார்க்குற" அப்படின்ற மாரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொன்னா சொல்ல, "என்ன மன்னிச்சிடு, என்ன ஏத்துக்கோ. நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். நான் உன்ன எவ்ளோ லவ் பண்றேன் தெரியுமா? நான் வந்து உன்ன ஏமாத்தி இருந்திருக்கலாம். ஆனா என் லவ் வந்து உண்ம. நான் வந்து ஒரு நாளும் வந்து உன்ன பொய்யா வந்து நேசிச்சது இல்ல." அப்படி இப்படின்னு இவன் லவ் டயலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்க, இவன் வந்து அவனையே பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட கைய வந்து இறுக்கி இப்படி புடிச்சுக்கிறான். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து கிளாஸ்ல வந்து மேம்ங்க வந்து லெசன்லாம் எடுத்தாங்கன்னா வந்து தூக்கம் வரும். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நம்மளே வந்து கைய இப்படி இப்படின்னு நசிப்போம், இல்ல கிள்ளிப்போம் இல்லையா? அது மாரி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கிளாஸ விடுங்க, நேத்து நான் சர்ச்லயே வந்து எனக்கு தூக்கம் வருது. அத வந்து தூங்கிக்காம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கைய இப்படிதான் கிள்ளிக்கிட்டே இருந்தேன். அது மாரி தான் அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறத வந்து தவான் வந்து பார்த்துக்கிறான்.
கேட்குறான். சென்ட் என்ன சொல்றான்னா, "நான் இத பத்தி சீக்கிரமா கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர வந்து அவனே வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் "நீங்க 3 பேரும் எங்க தங்குறீங்க? வேணா வந்து இங்க ஸ்டே பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, கேசான் என்ன சொல்றான், "நான் வந்து அந்த ரேவோட ஃப்ரெண்டு மெக்கினா, அவன் வீட்ல வந்து நான் தங்கிக்கிட்டு இருக்கேன். நாங்க 3 பேரும் அங்க தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இவன் வந்து அதிகமா அவன் கைய வந்து இறுக்கிக்கிட்டே இருக்கான். அவன் பேச பேச எங்கருந்து வந்து அவன் மனசு மாறி அந்த ஸ்மெல் வந்து லீக் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத வந்து நம்ம தவானுமே பார்த்துட்டு, "வா" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு கூட்டு போறோம். அங்க போனதுக்கு அப்புறமா அவன் கைய ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஏங்க கைய ஃபுல்லா வந்து காயமா இருக்கு. ரத்த காயமா. "ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி தவான் கேட்கறான். கெய்தாங் வந்து சைலன்ட்டாவே இருக்கான். "எனக்கு புரியுது. நீ வந்து அவன்கிட்ட பேசும்போது உன்னோட சென்ட் ஸ்மெல் வரும். அதனால வந்து உன்ன நீயே இப்படி ஹர்ட் பண்ணிக்கிற. அதுக்காக வந்து நீ இது மாரிலாம் பண்ணணுமா? அப்படி நினைக்கிறவன் எதுக்கு வந்து சென்ட்ட பார்க்க வரணும்?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கும் வந்து அவன் சைலன்ட்டா இருக்கான். பாட்டி சொல்றாங்க, "சரி விடு, நீ இத பத்திலாம் கேட்காத" அப்படின்ற மாரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து தவான் கேட்கறான், அடுத்து நம்ம என்னதான் பண்ணணும்னு. நம்ம வந்து சென்டி கிட்ட வந்து இது மாரி சொல்லியிருக்கோம். அவன் வந்து அவனோட வேலைய கண்டுபிடிக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்து அந்த மெக்கின் பையனுக்கு ஃபோன் பண்றான். இது மாரி நான் வந்து ஒரு இடத்துக்கு போணும். உன்னோட டிரைவர அனுப்பிச்சு வைக்கிறியா? அப்படின்ற மாரி கேட்க, அவனுமே வந்து சரி, ஓகே அப்படின்றாங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா, கெய்சானோட அம்மா, அப்பா வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க எதனா க்ளூ கிடைக்குமா? அப்படின்ற மாரி தான் தேட வந்திருக்காங்க. இவங்க இந்த வீட்டுக்குள்ள போக, அங்க இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஜன்னல் எல்லாமே டேமேஜ் ஆகாம இருக்கு. ஆனா இதுவே வந்து நம்ம ஊர்ல, அதாவது கைவிடப்பட்ட வீடுனா எப்படி இருக்கும்னு பார்த்தா, கதவு, ஜன்னலு அது இதுன்னு எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த இடமே வந்து ஒரு வீடு மாரி இருக்காது. ஆனா இங்க சுத்தமா இருக்கும். இவங்க எல்லாரும் வந்து அவங்க அம்மா, அப்பாவ பத்தி க்ளூ கிடைக்குமா? அப்படின்ற மாரி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கேசான் வந்து சொல்லியிருப்பான். இதுக்கு முன்னாடி நான் வரப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து எங்க அம்மாவோட ஃபோட்டோவ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அததான் வந்து இவங்க தேடிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து அவங்க அங்கிள பார்க்க போயிருப்பாங்க. அங்கிள் கிட்ட கேட்குறான். "உங்களுக்கு வந்து பிசாஃபாவ பத்தி தெரியும்ன்றது எனக்கு தெரியும். அதனால உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, "நீ ஏன் என்கிட்ட இப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து அந்த லெட்டர எடுத்து காட்டுறான். அந்த லெட்டர பார்த்துட்டு அதில தான் வந்து லோகோ இருக்கும் இல்லையா? "இவ்ளோ பண்ணிய குமாரு மண்டையில இருக்க கொண்டைய எடுக்க மறந்துட்ட. அதனால நீ மாட்டிக்கிட்ட" அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்க, அதாவது சொல்லல. அப்படிதான் இவன் நினைச்சிட்டு இருக்கான். நம்ம அங்கிள்லாம் எவ்வளோ பெரிய ஆளு. இவரே வந்து இவ்ளோ உருட்டுறப்போ, அவர்னா உருட்டுக்குன்னா உருட்டு, உருட்டு மன்னர் இல்லையா? அவரு ஒரு பிட்ட போட்டுறாரு. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு வந்து அவங்க அம்மாவ பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி என்னன்னா இங்க வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, "இத பாத்தியா? உன் கம்பெனில இருக்கிற இந்த ஃபார்ம பாரு. இந்த ஃபைல பாரு. இதுல பாரு. இது எல்லாத்துலயுமே வந்து அதான் குசுமா கம்பெனியோட லோகோ இருக்கு. அது வந்து எல்லாத்துலயுமே இருக்காது. யாரு ஓனரோ அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து அந்த பிட்ட வந்து சென்ட்டோட அப்பா பக்கம் திருப்பி போட, "என்னது அப்பாவா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு பேஸ்மெட்ல நீ போய் பார்த்திருக்கியா?" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அங்க ஒரு பக்கம் அங்கிள் கதையோ கதைன்னு கதைய விட்டுக்கிட்டு இருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து கெய்சான தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து எதுவுமே கிடைக்கிற மாரி தெரியல. வீட்டுக்கு வெளிய வராங்க. வீட்டுக்கு வெளிய வந்துட்டு பாட்டி கிட்ட கேட்குறாங்க. "நீங்க தான் வந்து இறந்தவங்க ஆன்மா கூடலாம் பேசுவீங்கல்ல. நீங்க அது மாரி வந்து என் அப்பா கூட பேச முடியுமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கெய்சானுக்கு வந்து இப்ப வரைக்கும் அவங்க டாடி வந்து இறந்து போயிட்டாங்கன்றது மட்டும் தான் தெரியும். அவங்க பாட்டி சொல்றாங்க, "நான் வந்து இறந்தவங்க கூட பேசுவேன். அது வந்து என்னன்னா மூடா நிலத்து மக்களா தான் இருக்கணும். அவங்கள வச்சு நான் வந்து அவங்க ஆத்மா கூட வந்து பேசுவேன், ரிச்சுவல் பண்ணுவேன். ஆனா வந்து உங்க அப்பா வந்து மூடா நிலத்தோட சேர்ந்தவர் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவரோட பொருளு, கிருளு அது மாரிலாம் எதுவுமே இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஃபோட்டோவ காட்டுவான். "இதுதான் வந்து எங்க டாடி. இத வந்து நான் இந்த வீட்ல இருந்து தான் எடுத்தேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டியும் வாங்கலான்னு வருவாங்க. வாங்கலான்னு வர நேரத்துல காத்து அடிக்கும் பாருங்க. திடீர்னு இந்த தாய் ட்ராமால இந்த தமிழ் நாடகத்த கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர்லனா வந்து எதனா ஒண்ணு குடுக்குறப்போ அப்படியே பறந்து அப்படியே போகும். அத எடுக்கலான்றப்போ மறுபடியும் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போகும். அப்படியே மறுபடியும் எடுக்கலான்னு வரப்போ காத்து பலமா அடிச்சு வேற ஒரு பிளேஸ்ல போகும்ல. அது மாரி போகுது. ஒருவேளை இந்த டைரக்டர் வந்து தமிழ் நாடகத்துக்கு வந்து பெரிய ஃபேனா இருப்பார் போல. அதனால நம்ம கதைய வந்து ஆட்டைய போட்டு தான் போட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஒரு இடத்துல விழ, அந்த இடத்துல இருக்க மண்ணு வந்து ஒரு மாரி மேடும் பள்ளமா அப்படியே இருக்கு. அத வந்து தவான் வந்து எடுக்கலாம் அந்த ஃபோட்டோவ போறப்போ, அவன் கீழ விழற மாரி போறான். "இது ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, பாட்டி வந்து "உங்க கையில வந்து என்ன கிடைக்குதோ வந்து எடுத்துட்டு வாங்க" அப்படின்ற மாரி அவங்கள அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கும். அழகா அந்த இடத்துல மட்டும் ஒரு ரவுண்டா பூ பூத்து அழகா இருக்கும். இது என்ன இந்த இடமே வந்து ஒரு மாரி
மாரி வறண்ட இதுவா இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஃப்ளவர் இருக்கே! என்னப்பா இருக்கும்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு தான் பாட்டி வந்து கையில என்ன கிடைக்குதோ கடப்பாரையோ, மண்வெட்டியோ எதனா ஒண்ணு எடுத்துன்னு வாங்க அப்படின்ற மாரி போவாங்க. இவங்க கரெக்ட்டா வீட்டுக்கு போறப்போ, கேசான் சொல்லியிருப்பான், "இத பாரு இந்த வீட்டுக்கு கீழயே இருக்கு." அது எப்படின்னே தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்களாம். கரெக்ட்டா அந்த வீட்டுக்கு அடியிலேயே வந்து இருக்குமாம். ஒருத்தர் கூட வாடகைய போட மாட்டாங்க. நான் ஏன் எக்ஸ்ப்ளைன் பண்ண வந்தா, அத விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பண்றேன்னே தெரியல. அங்க ஒரு மூட்டை மாரி இருக்கு. அந்த மூட்டைக்குள்ள வந்து மண்வெட்டி இருக்கு. ஓகேவா? அத எடுத்து தோண்டோ தோண்டு, தோண்டோ தோண்டுன்னு தோண்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க தோண்டுங்க, தோண்டுங்க. அங்க இருந்து கட் பண்ணா சென்டியும் அங்கிளையும் தான் காட்டாங்க. அந்த அங்கிள் சொல்லியிருப்பாரு இல்லையா, "நீ அந்த பேஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்திருக்கியா?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது என் வீட்டுக்கு அடியில பேஸ்மெண்ட்டா? நான் அந்த வீட்ல தான் பொறந்தேன், வளர்ந்தேன், ஸ்கூலுக்கு நான் போனேன், காலேஜ்லாம் படிச்சேன். நான் பேஸ்மெண்ட்ட பார்த்ததே இல்லையே!" அப்படின்ற மாரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அங்கிளும் நீ நான் சொன்னா நம்ப மாட்டல்ல, "வா" அப்படின்னு சொல்லி கூட்டு போக, அந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஒரு லேப் மாரி இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்க்ல வந்து 11 வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? 11, 11ஓட ஃப்ரெண்ட்ஸ் அது மாரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, அதுல வந்து நெறைய பேர் இருப்பாங்க. இதுல வந்து முசஃபாவ மட்டும் வச்சு வந்து கொடுமனா படுத்தியிருப்பாங்க. இவனும் வந்து என்னடா இது புதுசா இருக்கே! பொருள்காட்சிய பார்க்குற மாரி சுத்தி முத்தி பார்க்குறான். அதுல வந்து அந்த லேப்ல யூஸ் பண்ண பொருளு, பெட்டு, கட்லு அது இதுன்னு அது மாரி இருக்கும். அப்ப வந்து அந்த அங்கிள் சொல்லுவாங்க, என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மாவ கொடுமைப்படுத்துனத பத்தியும், இது எதுவுமே வந்து நான் பண்ணல. உன் டாடி தான் பண்ணாருன்ற மாரி ஒரு கதைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து புசஃபாவ நெனச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவங்கள வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு கைய கால வந்து சங்கிலியால கட்டிட்டு, ஒரு லைட்டு மாரி இருக்கும். அந்த லைட்ல இருந்து ரொம்ப பண்ணனா உடம்பு வந்து வேர்க்கும். நம்ப சென்ட்டே வந்து எவ்வளவோ பரவால்ல. அவனாச்சும் வந்து கேசான வந்து ஓட வச்சான், சைக்கிள மிதிக்க வச்சான், வேர்வைய கலெக்ட் பண்ணான், சென்ட்ட உருவாக்குனான். ஆனா இந்த சென்ட்டோட அப்பா இருக்காரு பாத்தியா? புள்ளையோட 40 அடி முன்னாடி போயிட்டு, அந்த ஹீட் பண்ணி, அந்த வேர்வ அப்படியே தண்ணி மாரி பாட்டில்ல இருந்து தண்ணி கொட்டுனா கொட்டும் இல்லையா? அது மாரி வருது. அத வச்சு சென்ட் ஆராய்ச்சி பண்றாங்க. சென்ட் வந்து அது மாரி ஸ்மெல் வரல. அடுத்தது வந்து மறுபடியும் அந்த லைட்ட வச்சு இது பண்ணி, அப்புறம் கிளாத்தால தொடச்சு எடுத்து பண்றாங்க. அப்பயும் வந்து அந்த ஸ்மெல் வரல. ஆனா இவங்க வந்து என்ன விட்டுருங்க, விட்டுருங்கன்னு கத்துறாங்க. எதுவுமே இல்ல. அப்புறம் பிசாஃபாவ வந்து மிரட்டவும் செஞ்சிருப்பாங்க. என்ன ஆச்சு? உனக்கு ஏன் இது மாரி வரமாட்டேங்குது? அவன் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணான் சொல்லுன்னு சொல்ல, அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க, "நான் தான் சொல்றேன்ல, மூடா நிலத்து மக்கள் வந்து அதுவும் வுமன்ஸ் வந்து குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா வந்து அவங்களோட ஸ்மெல் வந்து போயிடும். குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்க ஸ்மெல் இருக்கும். இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தாய் ஆயிட்டேன். அதனால வந்து நானு குழந்தை பொறந்த உடனேவே என்னோட ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்ல, "நீ பொய் சொல்ற. உன்ன வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அந்த எலி ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? இவங்க சென்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இத்தன நாள் வச்சு அந்த ஹீட்ட வச்சு வேர்வைய எடுத்தாங்க. அந்த துணியால தொடச்சாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. லிட்டர் கணக்குல வேர்வைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பனா பாருங்க அந்த லைட்ட வச்சு எவ்ளோ கொடுமைப்படுத்துவாங்கன்னு. அவங்க கை, கால்லாம் வந்து அப்படியே காயமா அப்படி இருக்கும். இந்த டைம் வந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு மாரி வச்சுட்டு, அத டேப்ப மாரி சுத்தி, ஒட்டி புதுசு புதுசா பண்றாங்க. என்ன பண்ணாலுமே வந்து அந்த ஸ்மெல் வர மாட்டேங்குது. அப்போ சென்ட்டோட அப்பா வந்து கோவமாயிடுறாரு. "நீ வந்து என்னமோ மறைக்கிற. உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, "எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்ற" மாரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, அந்த டேபிள்ல வந்து பிரேஸ்லெட் இருந்திருக்கும். அந்த பிரேஸ்லெட் தான் வந்து அந்த கெய்சால் வந்து ஸ்டார்ட்டிங்ல தொட்டிருப்பான் இல்லையா? அத அவங்க எடுக்க முடியாம அப்படியே எடுத்து அவங்க கையில போட்டிருப்பாங்க. ஓகேவா? எதுக்கு வந்து அந்த பிரேஸ்லெட்ட ஸ்டார்ட்டிங்ல காமிச்சாங்க, இப்பயும் காட்டுறாங்கன்ற மாரி நான் யோசிச்சேன். அதுக்காகவும் ஒரு கதை வச்சிருக்காங்க. அத வந்து நான் போக போக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க அந்த பிரேஸ்லெட்ட போட்டுட்டு இருக்கிறப்ப தான் சென்ட்டோட அப்பா வந்து, "நீ சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு" சொல்லி கழுத்த புடிச்சு முறுக்குறாங்க. அவங்க தெரியாது, தெரியாதுன்னு சொல்லி அவங்களுமே வந்து சோறு, தண்ணி இல்லாம ரொம்ப அடிச்சு, கொடுமைப்படுத்தி இது மாரிலாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து இறந்துட்டாங்க. கடைசில வந்து கெய்சானோட அம்மாவும் இறந்துட்டாங்க. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த விஷயம் கெய்சானுக்கு தெரிஞ்சா கெய்சான் என்ன ஆகுவான்றது எனக்கு தெரியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த அங்கிள் வராங்க. "என்ன காரியம் பண்ண? நீ வந்து ஜெயிலுக்கு போறத வந்து நான் விரும்பல. நீ ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா?" அப்படின்னு கதைலாம் பேசி, "நம்ப வந்து இத மறைச்சிடலாம்" அப்படின்ற மாரி இவங்க ஒரு பிளான போட்டிருப்பாங்க போல. அந்த கதைய தான் வந்து முதல் வரை அந்த அங்கிள் வந்து சென்ட்டு கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. "அங்கிள் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்க, பின்ன அவரு என் அண்ணா. என் அண்ணன காப்பாத்தணும்னு தானே நான் நெனைப்பேன். இது எல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ போயிட்டு உங்க அப்பாவுக்கு வந்து நீ பனிஷ்மென்ட் வாங்கி தர போறியா? உங்க அப்பாவ பாரு. அவருமே வந்து குத்துயிரோ, கொலை உயிரோன்னு இருக்காரு. அவரே வந்து பாவம். இப்ப நீ என்ன பண்ண போற? நம்ம குடும்பத்த பத்தி யோசி அப்படின்ற மாரி மூளை சலவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அங்கிள். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து கேசானு, பாட்டி, தவான தான் காமிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தோன்ற அந்த புதையல் வேட்டை வந்து இன்னும் முடியவே இல்ல. நம்ம நெனச்சிருப்போம் அந்த இடத்துல வந்து கெய்சானோட அப்பா ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழ தள்ளி விட்டுருந்தாங்க. அவர தான் வந்து அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம நெனச்சிருப்போம். உண்மை என்ன என்றால், அவங்க தோண்ட, தோண்ட, தோண்ட தோண்டிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா வந்து ஏதோ ஒரு மாரி தெரியுது. ஓகேவா? அத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா தோண்டிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு எலும்பு கூடு தெரியுது. எலும்பு எலும்பு கை இருக்குல்ல, கையோட எலும்பு தெரியுது.
அந்த பக்கத்துல வந்து மணி மணியா இருக்கான். அவன் அந்த மணிய எடுத்தோனே, "இது அம்மாதுதான்" அப்படின்னு சொல்லி அழுவுறான். அவன் அழுவுறத பார்த்துட்டு தவானும் அழுவுறாங்க, பாட்டியும் ரொம்ப அழுவுறாங்க. ஏன்னா பாட்டியோட பொண்ணு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு மணி மாரி இருக்கு. கல்லு ரெட் கலர்ல ஸ்டோன் வச்சு. அத எடுத்தோனே அவன் கன்ஃபார்மும் பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவோட அந்த பிரேஸ்லெட்ட தொடும்போது அவன் அத பார்த்திருப்பான். இத பார்த்தோனே அம்மா தான் நெனச்சுட்டு, இவன் தேம்பி, 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 தேம்பி அழுவுறான். எல்லாருமே அழுவுறாங்க. அந்த சமயத்துல ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கெய்சான் மேல உட்காருது. அப்ப வந்து சில ஃபிளாஷ்பேக் வருது. ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் கெய்சான காட்டுறப்போ அவன சுத்தி நெறைய பட்டர்ஃப்ளை இருக்கும். நம்ம சென்ட் கூட வழி காமிச்சு கூட்டு வரோம் இல்லையா? ஒரு பட்டர்ஃப்ளை. அது வந்து கெய்சானோட அம்மா தான். அந்த பட்டர்ஃப்ளை வந்து அழகா கெய்சான் மேல உட்கார்ற மாரியும், இன்னொரு டைம் வந்து அந்த வீட்ல வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்ப, அந்த பட்டர்ஃப்ளை தான் வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோ, அதாவது ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. அந்த இடத்த காட்டும். அதையும் காட்டுது. இது எல்லாமே வந்து அவன் நெனச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. அப்ப அந்த பட்டர்ஃப்ளை வந்து அவங்க அம்மா உருவம் மாரி வருதாங்க. அவங்க அம்மாவுமே வந்து கெய்சான பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு வேள அவங்க ஆத்மாவோட டைம் வந்து முடிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாருமே வந்து சோகமா ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அந்த இடத்துக்கு வந்து மெக்கினும், ரேவும் வராங்க. ஸ்மெல் அடிச்சிருக்கும் போல. அவங்க மூக்கெல்லாம் மூடிக்கிட்டு இருக்க, என்னன்னு போய் பார்த்தா, அந்த எலும்பு இதுவ தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் "நீ இப்போ ஓகேவா? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "எங்க அம்மாவ வந்து இது மாரி சாவடிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து நான் பழி வாங்கியே ஆகுவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்ற?" மாரி கேட்டுட்டுருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், "குசுமா" அப்படின்னு சொல்ல. குசுமால இருக்க யாரையும் வந்து நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு வந்து மெக்கின் சொல்றான், "இது எல்லாமே நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு ப்ரூஃப் எதுவுமே இல்ல. நீ எத வச்சு இப்படி பண்ணுவன்னு?" கேட்க, தவான் சொல்றான், "அதான் அந்த லெட்டர் இருக்கு இல்லையா? அத வச்சு பண்ணிடலாம்." அப்படின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, "நீங்க என்ன இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியவே இல்ல. உங்களோட சுயநலத்துக்காக வந்து பிஷப்பாவ இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள சாவடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? நீனா ஒரு அப்பாவா? நீனா சோத்த சாப்பிடுறியா? இல்ல வேற எதனா சாப்பிடுறியான்ற மாரி அவங்க கோவமா பேச, ஆக்சுவலா நடந்தது வேற தான். நான் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து மானே, தேனே அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அப்பா இத நான் கேட்ட உடனே, அவரு தான் வந்து லைட்டா பேசினாவே வந்து அவரோட அந்த இதுனா ஹார்ட் பீட்னா ரைஸ் ஆயி, அந்த பக்கத்துல வச்சிருக்க கம்ப்யூட்டர் டாயிங்ன்னு சவுண்ட் கேட்கும் இல்லையா? அது மாரி தான் கேட்குது. இந்த வாட்டி பயபுள்ள என்ன பண்ணிடுறான்னா, அந்த நர்ஸ்னா வந்துடுறாங்க. இருந்தாலும் வந்து நான் ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸ் தான் வந்து அவங்க அப்பாவ வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து அங்கிள் வந்து சென்ட்டு கிட்ட கேட்குறாங்க, "நீ என்ன பண்ண? உன் அப்பா கிட்ட வந்து என்ன பேசி என்னத்த ஹர்ட் பண்ண? உன்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் வந்து இப்ப எங்க அப்பா கூட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கிளோட கைய தட்டி விட்டு, இவரும் வந்து அந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஏறிர்றாரு. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து பேச ட்ரை பண்ணா, அவரால வந்து சுத்தமா முடியல. அங்க இருக்கிற நர்ஸ் வந்து அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்லாம் அந்த மூக்குலலாம் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் போட்டுவுட்டு, "இத நான் பண்ணல." ஐயோ! நான் ஸ்லோவா பேசினா உங்களுக்கு கேட்காதுல்ல. அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, ஸ்லோவா வந்து, "நான் பண்ணல. இத நான் பண்ணல." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம சென்ட் வந்து அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறான். அப்படியே இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. எப்பவுமே எக்ஸ்ட்ரா சீன் காட்டுவாங்க இல்லையா? அது மாரி தான் காட்டுறாங்க. சென்ட்டும், கெய்சானும் ஒண்ணா நடந்து போய்க்கிட்டுருக்கு. அங்க வந்து பெயிண்ட் பண்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஸ்மெல் பிடிக்குதோ, அத வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா, அதுல வந்து அவங்க மாரி பிக் வரைஞ்சு குடுப்பாங்க போல. சரி நம்மளும் இது மாரி பண்ணலாமா? அப்படின்னு சொல்ல, சென்ட் வந்து ஒண்ணு சூஸ் இல்ல ஃபர்ஸ்ட் கெய்சான் வந்து ஒண்ண சூஸ் பண்றான். அதுக்கப்புறமா வந்து சென்ட்டும் அவங்க இது பண்றாங்க. அவங்களுமே வந்து இவங்க பிக்கெல்லாம் வரையும்போது, அப்ப வந்து சென்ட் சொல்றான், "ஒரு நிமிஷம் இருங்கன்னு" சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஷால் மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இவன் இருக்கிறப்போ ஒரு ஷால் போட்டிருப்பான் இல்லையா? அத போட்டுவிட்டு இவன சுத்தி நெறைய பட்டர்ஃப்ளை இருக்கிற மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே வந்து வரைஞ்சு குடுக்குறாங்க. அத குடுத்த உடனே, "ஒரு நிமிஷம் இரு. என்னோடத வந்து நீ வச்சுக்கோ. உன்னோடத வந்து நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவங்க வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம கீ செயின் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து குசுமாவ பத்தின்றதுனால சென்ட்ட பத்தியே அப்படியே காட்டுறாங்க. அவனுமே வந்து ஈன்னு சிரிச்சுட்டு மோந்து பார்க்க, "வாவ்! செமையா இருக்கே!" அப்படின்ற மாரி 2 பேரும் லவ்வா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நான் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா? குசுமானா என்னான்னு? நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் கமெண்ட் பண்ணிக்கின்னே இருப்பா. அவளோட கமெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஃபன்னா இருக்கும். அவளுக்கு வந்து என்னான்னா, "அக்கா நீங்க சொல்ற எல்லாமே ஓகே. இந்த குசுமான்னு சொல்லும்போது மட்டும் தான் எனக்கு சிரிப்பு வருது, சிரிப்பு வருதுன்னா." நான் சொன்னேன், "அது வந்து என்னன்னா, நம்ம ஊர்ல தான் வந்து வேற என்னமோ ஒரு பேரு. ஒருவேள அவங்க ஊர்ல வந்து இதுக்கு வந்து நல்ல பேரா கூட இருக்கலாம். நீ விடுமா." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த எபிசோட் போடுறப்போ அவ என்ன சொன்னான்னா, "அக்கா நான் குசுமானா என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரே ஆர்வமா இருந்தது. அதனால நான் Googleல போய் பார்த்தேன். குசுமானா என்னன்னா, பூ இருக்குல்ல, பூவுல இருந்து தயாரிக்கிற சென்ட். அதனால தான் வந்து அது குசுமா அப்படின்ற மாரி அவ சொல்லியிருந்தா. எனக்கும் வந்து என்னன்னா, என்னடா இது நம்ம சொல்றத பார்த்து இவ்ளோ ஆர்வப்பட்டு இந்த பயபுள்ள இப்படிலாம் பண்ணியிருக்கே அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. இந்த விஷயத்த தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். வழக்கத்த விட இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்பவே மொக்க போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நான் உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.